வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெக் பாலா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபிலிமோரா டுடோரியலில் செகண்ட் பார்ட்டு. ஃபஸ்ட் பார்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது பார்ட் வந்து எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிலிமோரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன ரெவல்யூஷன், நம்ம வீடியோ வந்து என்ன ரெவல்யூஷன் வேணுமோ அந்த ரெவல்யூஷனுக்கு வந்து செட் பண்ணணும். அதுக்கு முதல்ல வந்து ஃபைலுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் 16:9 இந்த ஃபார்மேட்டில் வந்து வீடியோ ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல் ஹெச்டி 1080 இதில் வந்து ரெக்கார்ட் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் மீடியா, இதில் வந்து டிஃபால்ட்டாக கொஞ்சம் கொடுத்துட்ருப்பாங்க. வேணும்னா அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா புதுசாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் இமேஜஸ் வால்பேப்பர் அந்த மாதிரி வச்சுட்டு அது கூட வந்து மியூசிக்கை சேர்த்துட்டு ஒரு வீடியோ மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட்டில் போயிட்டு இம்போர்ட் மீடியா ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களது ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து பேபிஸ் ஃபோட்டோ கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறேன். நான் மொத்தம் மார்க் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மொத்த ஃபோட்டோ வந்து ஃபிலிமோரா வந்து எடுத்துக்கிறோம். ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லா ஃபோட்டோ வந்து உட்காந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்து டைம் லைனில் வந்து உட்கார வைக்கணும். இதெல்லாம் டைம் லைனில் வந்து உட்காந்துச்சின்னா தான் உங்களுக்கு வந்து வீடியோவும் வந்து கிரியேட் ஆகும். இப்போ ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி டைம் லைனில் வந்து உட்கார வச்சுக்கோங்க. இப்போ வந்து எல்லா ஃபோட்டோவும் வந்து உட்காந்துருச்சு. சப்போஸ் ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோ வந்து ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் எண்டு வரைக்கும் வந்து அந்த ஃபோட்டோ வந்து இழுத்துட்டா நம்ம க்ரியேட் பண்ணுற வீடியோவில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து தெரியும். மேக்ஸிமம் வந்து அந்த ஃபோட்டோ டிஸ்டர்ப் ஆகாமல் எவ்வளோ தூரம் அகலமாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இழுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஃபுல் ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க. இல்லை கம்மி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து அகலமாக வச்சுக்கோங்க. அப்படி சப்போஸ் அகலமாக வச்சா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிச்சோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே வந்து விட்டுடுங்க. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோ வந்து செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் சைஸுக்கு அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோட்டோங்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுருக்கிறோம். சப்போஸ் வீடியோ மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வீடியோவை ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து மொத்த டோட்டல் லென்த்துக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு செட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் தெரியும். அது வீடியோ கண்டினியூவாக பார்த்துன்னு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
ஃபோட்டோ மொத்தம் உட்கார வச்சிட்டோம். அப்படியே வந்து மியூசிக் ஒன்று கொடுத்து அப்படியே கூட வீடியோ க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஒவ்வொரு ஃபோட்டோவும் வந்து கொஞ்சம் டிசைனாக மாறி மாறி வரணும், அதில் ஏதாவது எஃபெக்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் ஏதாவது வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்து இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது. இது மொத்தம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். இது அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் ஃபோட்டோ வந்து ஃபுல் சைஸ்க்கு வந்து மாறிடுச்சு. 1-2 ஃபோட்டோ மாறலைன்னா கூட பிரச்சனை இல்லை. டைம் லைனை வந்து ஃபஸ்ட்டு இழுத்துன்னு வந்துட்டு அதுக்கடுத்து வந்து ட்ரான்சிஷன், அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் போகிற மாதிரி, ரைட்லேருந்து லெஃப்ட் போகிற மாதிரி, நடுவில் இருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான எஃபெக்ட் எல்லாம் வந்து இதில் நிறையா இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ரன் ஆகும். இதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல சென்டரில் ஃபோட்டோக்கு சென்டரில் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனும் வச்சா நம்ம வந்து வீடியோ ரன் பண்ணுறப்ப அது வந்து மாறி மாறி வரும். கீழேருந்து மேலே போகிற மாதிரியோ, இல்லை சைடில் கதவு திறக்கிற மாதிரியோ, இல்லை கீழேருந்து மேலே போகிற மாதிரியோ, அந்த மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து இதில் வரும். இதில் இருக்கிறது டிஃபால்ட்டாக இருக்கிறது ஒவ்வொன்றா வந்து நான் உட்கார வச்சுட்டுக்கிறேன். இதே மாதிரி வந்து மொத்தம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து மியூசிக், ஏதாவது ஒரு மியூசிக் நம்மக்கிட்ட இருக்கிறது, நீங்கள் என்ன மியூசிக் வந்து அதில் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூசிக் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதில் ஆடியோங்கிறதுல போயிட்டு அதிலிருந்தே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்லேஷன் மொத்தம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரான்ஸ்லேஷன் வச்சிங்களோ அது வந்து ஃபோட்டோக்கு நடுவில் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு இது வந்து இப்போ நம்ம ஃபோட்டோவில் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு வீடியோவில் இடையில கூட இந்த மாதிரி எஃபெக்ட் வரணும் அப்படின்னு சொன்னால் வீடியோவில் சென்டரில் சேர்க்க முடியாது. ஒரு வீடியோவுக்கும் இன்னொரு வீடியோவுக்கும் இடையில இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து உட்கார வச்சிங்கன்னா இதே மாதிரி எஃபெக்ட் வந்து அந்த வீடியோவில் கூட வந்து காமிக்கும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்னென்ன எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் திரும்ப டைம் லைன் முன்னால் எழுத்துன்னு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஒரு ஆடியோ மியூசிக்கு அதை வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணணும். இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஆடியோ கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கம்ப்யூட்டரில் இல்லை நமக்கு என்ன ஆடியோ வந்து வேணுமோ அந்த ஆடியோ கூட வந்து இதில் இம்போர்ட் பண்ணி இதிலேருந்து எடுத்துக்கலாம்.
இப்போ நான் ஆல்ரெடி ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சுட்டுக்கிறேன் ஒரு ஆடியோ. அந்த ஆடியோவை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டாந்து டைம் லைனில் கீழே நீங்கள் ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்களே அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணுறப்ப அது ஆடியோவோடு சேர்ந்து வரும். இப்போ லாஸ்ட் எண்டுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஆடியோ வந்து நம்ம போட்டிருக்கிற ஆடியோ வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, வீடியோவோட ஆடியோ எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் வந்து டைம் லைனை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சிசர் மாதிரி ஒரு சிம்பிள் கட்டர் ஒன்று போட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் வந்து ஆடியோ கட் ஆகிடும். அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆடியோவை டெலீட் பண்ணிவிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கிறோமோ அது வரைக்கும் வந்து ஆடியோ வந்து கரெக்டாக வந்து உட்காந்துக்கிறோம். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ வந்து ஃபோட்டோ உட்கார வச்சாச்சு, அதில் ட்ரான்ஸ்லேஷன் உட்கார வச்சாச்சு, அதுக்கு வந்து மியூசிக் உட்கார வச்சாச்சு. இப்போ வந்து வீடியோ வந்து க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் தான் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. எக்ஸ்போர்ட்டுங்கிறது பட்டன் மேலே இருக்கும் ப்ளூ கலரில், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து லோக்கல் ஃபஸ்ட்டு ஃபார்மேட் என்ன ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு MP4 இருக்குது, VMW இருக்குது, AVI, MOV, 4P, MKV, TS அந்த மாதிரி வந்து காமிக்குது. அதில் எது வேணுமோ வச்சுக்கலாம். அடுத்து வந்து என்ன டிவைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி விட ரெடி பண்ணலாம். டிவைஸ்க்கு ரெடி பண்ணலாம், அடுத்து யூடியூப்க்கு ரெடி பண்ணலாம், விமியோ, அடுத்து DVD ரெடி பண்ணலன்னா அதுக்கும் உண்டான ஆப்ஷன் எல்லாமே வந்து இதில் இருக்குது. பெரும்பாலும் வந்து நம்ம வந்து MP4 ஃபார்மேட்டு தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. நான் கூட அதே மாதிரி MP4 வச்சுருக்கிறேன். மேலே வந்து நேமில் வந்து பேபின்னு வச்சுருக்கிறேன். சேவ் டு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிறது. அதிலே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து 3 ஆப்ஷன் இருக்கும், குட்டு, பெட்டர், பெஸ்ட்டுன்னு. இதில் வந்து பெஸ்ட்டுங்கிறதே வச்சிங்கன்னா இது நீங்கள் பைட் ரேட்டில் பார்க்குறப்ப ஒவ்வொரு தடவையும் மாற்றுறப்போ வந்து அது கம்மியாகின்னு குறைஞ்சின்னு போயின்னு இருக்கும். மேக்ஸிமம் வந்து பெஸ்ட்டே வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் மொத்தம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து வீடியோ வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து இது 109.3 MB இதோட அவுட்புட்டு சைஸ் கேட்குது. எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து வீடியோ க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ மொத்தம் க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் வந்து ஃபைண்ட் டார்கெட் வீடியோ வந்து எங்கே க்ரியேட் ஆகி உட்காந்துருக்குது அப்படிங்கிறது இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணால் நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோ என்னென்ன ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் என்ன சவுண்டு எல்லாம் வச்சிங்களோ அது மாதிரி வரும். இந்த வீடியோ வந்து எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபோல்டரில் ஃபிலிமோரான்னு இருக்கும். ஃபிலிமோரா ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து அவுட்புட் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் எப்போவுமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற வீடியோலாம் வந்து சேவ் ஆகும். இந்த சேவ் ஆகிற சைஸை நீங்கள் எப்படி மாற்றி வச்சுக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபிலிமோரா சாஃப்ட்வேரு டவுன்லோட் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் இதுக்கு முதல்ல. சப்போஸ் அது பார்க்காதவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.